ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்சி அதிகாரத்தினாலையும் பதவியினாலையும் எத்தனை பேரோட வாழ்க்கையில அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு நம்மளே பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அந்த மாதிரி ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. டாக்டரா இருந்து சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அடிச்சு புடுங்கியிருக்காங்க. டாக்டருக்கே இந்த நிலைமைனா பாமர மக்கள்லாம் எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் திருமங்கை, டாக்டர் திருமங்கை, எம்பிபிஎஸ். நான் பெருங்குடியில் 25 இயர்ஸாக நர்சிங் ஹோம் நடத்திட்டு இருந்தேன். இப்போ நான் இருக்கிறது அரும்பாக்கம், சூளைமேடு ஏரியா ஃப்ளாட்டில் இருக்கேன். 25 இயர்ஸாக அங்கே நர்சிங் ஹோம் நடத்தியிருந்த போது ஓஎம்ஆரில் என்னோட பில்டிங், சொந்த பில்டிங். இப்போ அந்த பிரச்சனைக்காக தான் இங்கே வந்திருக்கேன். அந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. அப்போ அந்த சொந்த பில்டிங்கு அங்கே வந்து நல்ல ப்ராக்டிஸ் எனக்கு இருந்துட்டு இருந்தது. அப்போ 2004-05 வந்து இது வந்துடுது, ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வந்துடுது ஓஎம்ஆரில். அதனால ஓஎம்ஆர் பயங்கரமாக டெவலப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளவு இல்லை. பக்கத்தில் இருந்த டாக்டர்ஸ் எல்லாம் எல்லாரும் நர்சிங் ஹோம் வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து லோன் வாங்கினாங்க, நர்சிங் ஹோம் வச்சாங்க. எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்னோடது ஆல்ரெடி நர்சிங் ஹோம், அதனால் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கட்டலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க. இந்த பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய வந்து லோன் தரேன்னு வந்தாங்க. அந்த டயத்தில் லோகநாதன் எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்டு, அதாவது அவங்க ஃபேமிலி டாக்டர். நான் 25 இயர்ஸாக அங்கே இருக்கேன் பெருங்குடியிலேயே. அப்போ அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் எங்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லோகநாதன்றவர் வந்து, நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்க, அதனால் நீங்கள் இது பெரிய ஹாஸ்பிட்டலாக கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு முழு உதவி செய்கிறேன். உங்களுக்கு பேஷண்ட்டாக இருந்து பழக்கமானவர், பழக்கமானவங்க பேஷண்ட் தான். அங்கே நிறைய பேர் எனக்கு பேஷண்ட்டு. அந்த மாதிரி இவரும் ரொம்ப இது. அப்போ வந்தோடனே சரி, அவரோட உதவி வச்சுருந்து நான் நிறைய லோன் வாங்கினேன் பேங்க்கில். அதுக்காக வேண்டி. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க? நீங்கள் மட்டுமா இல்லை? ஏன் நான், எங்கள் ஹஸ்பண்டு, என் பையன், எனக்கு ஒரே பையன்தான். என் சிஸ்டரோடைய வீடு கொஞ்சம் உள்ளே தள்ளி, பெருங்குடியிலேயே உள்ளே தள்ளி அவங்க வீடு இருக்குது. எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. பட் இந்த லோகநாதன் வந்ததுக்கப்புறம் இந்த லோன் வாங்குகிற விஷயம் அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸோ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டார் இந்த லோன் விஷயத்தில் மட்டும். அதில் அவங்களுக்குல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் நீங்கள் ஏன் அதை லோன் வாங்கினா டேக்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு இந்த லோகநாதன் ஐடியா கொடுத்தாரு. ரெண்டாவது, நமக்கு வந்து திடீர்னு பணமெல்லாம் செலவழிஞ்சு போச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம யார்ட்டையும் கேட்டால், திடீர்னு கேட்டால் கிடைக்காது. அதனால் லோன் வாங்கினீங்கன்னா அது கட்ட உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐடியா கொடுத்தாரு. ஹெல்ப் பண்ணுறான்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்பி இவர் எல்லாமே நல்லா செஞ்சார். எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். பில்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ணார், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினார், ரொம்ப சின்சியராக எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் பேங்க் லோன் வாங்கிறதுக்கோசரம் இவர் பக்கத்தில் என்னோட பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்கில் ஒரு வாடகைக்கு ரூம் எடுத்துட்டு ஆஃபீஸ் ரூம் போட்டு அங்கே தான் பேங்க்கு பீப்புளெலாம் அங்கே போய் அவர்கிட்ட பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. அங்கே வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்தாக்கா அவர் எல்லாத்தையும் பண்ணி கணக்கெல்லாம் அங்கே தான் பார்த்து எல்லாமே சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2 lakhs ஆகிடுறது மேடம், அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், ஃபிலிமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல ஃபிலிமு அது போச்சுனாக்கா உடனே ஒரு 3 மாதத்தில் நமக்கு ஃபுல் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். அது வந்துடுதுனாக்கா உங்களுக்கு இதெல்லாம் லோன்லாம் ஃபுல்லாக அடைஞ்சிரும். இந்த லோன் வந்து இன்னும் 10 வருஷம்லாம் கட்டின்னு இருக்க வேண்டாம் நம்ம ஒன்று ஐடியா கொடுத்தாரு. அவருக்கு யாரோ ஐடியா கொடுத்தாங்க, அவர் எனக்கு சொன்னார். சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் வீட்டில் சொன்னீங்களா? வீட்டில் தான் எல்லோரும் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரே சண்டை போடுறாங்க. அப்போலேருந்தே சண்டைன்னா அவங்க வந்து எந்த இதையும் இந்த தலையிடுறது இல்லை. அதனால நான் வந்து அவங்கக்கிட்ட இதை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லையே. இவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டார. அதனால் சினிமாவில் போட்டார். 50 லட்சம் போயிடுது, லாஸ் ஆகிடுது. 50 லட்சம் லாஸ் ஆன உடனே ஐயோ நீங்கள் இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் பேரில் ஒரு கேஸும் போட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேஸு கொடுக்க, அதுக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணார், லோகநாதன் ஹெல்ப் பண்ணார். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா வந்து இன்னும் கவலைப்படாதீங்க மேடம், திருவள்ளூரில் லேண்ட்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்ஸ் வாங்கி அதை விற்றுட்டோன்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் அது ஃபுல்லாக உங்களுக்கு அமௌண்ட் இது ஆகிடும், செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் அவர் பேரில் லேண்ட்ஸ் வாங்கினாரு. அவரு பேர்ல வாங்குனாரா? அவர் பேரில் அதாவது நீங்க வாங்கினாரு. பணம் ஏன்னா நான் கொடுத்தீங்க. தான் லோன் வாங்கியிருக்கேனே, ஓகே ஓகே. அதனால அவர் பேரில் வாங்கினாரு. எல்லாத்தையும் நான் விற்றுட்டு உங்களுக்கு தான் கொண்டு கொடுத்தேன். லோன் எவ்வளவுமா வாங்குனீங்க அது அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கினது ஒரு 10-15 லட்சத்துக்குள்ளேயே அதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சிச்சு. சினிமாவுக்கு வாங்கினது 50 லட்சம், இதுக்கு இந்த லேண்ட்ஸுக்கு வாங்கினது 30 லட்சம். அதை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாக்கா அவர் வந்து அங்கே லேண்ட்ஸ் வாங்கினாரா. அப்புறம் நான் சொன்னேன் உங்கள் பேர்லேயே வாங்கியிருக்கீங்களேன்னு உடனே என் பையன் பேர்லேயே ஒரு 10 கிரவுண்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. உடனே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணார், அது எல்லாத்தையும் வித்துண்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். திருவள்ளூருக்கு போயிட்டார். எங்கே ஆள் கிடையாது பெருங்குடியில். அப்புறம் பேங்க் ஏஜென்ட்ஸ் வந்து என்னால் அந்த 2 லட்சம் மாதம் கட்ட முடியல, 2 லட்சத்துக்கு மேலேயே ஆகிடுத்த, என்னால் கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சுட்டு இருக்கேன். அந்த டயத்தில் இந்த பேங்க்காரங்க இப்படி வந்து எனக்கு தொல்லை வேற கொடுக்குறாங்க. இவரை காண்டாக்ட் பண்ணால் இவரை அதுக்கு மேலே காண்டாக்ட் பண்ண முடியல லோகநாதனை. ஓ, இப்போ அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரா? அப்ஸ்காண்ட் ஆகுறதுன்னு அவர் தான் வித்துன்னு வரேன்னு போயிருக்காரு. அவரை நான் திடீர்னு எப்படி கூப்பிடுறது? இப்போ கால் பண்ணி பேசலாம் இல்லையா? ஃபோன் பண்ணி அதை வந்துடுறம்மான்றாரு. கால் பண்ண ரெஸ்பாண்ட் பண்றாரு. ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், பில்டிங்கை பூட்டிட்டு ஹஸ்பண்டு பையனையும் கூட்டிக்கிண்டு உறவுக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டேன். உறவுக்காரங்க வீட்டில் போய் இதெல்லாம் ஆச்சு 2008-9 ஆச்சு. கண்டிப்பா இதுக்கு வீட்ல இருந்து திட்டிருப்பாங்க இல்லையா அவங்கள? பேங்க் ஏஜென்சியா? இல்ல இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்போது வீட்ல இருந்து என்ன சொன்னாங்க ஹஸ்பண்டோ பையனோ? அப்பயே சொன்னேனே கேட்டியா? கண்டிப்பா அதானே சொல்லுவாங்க. அப்பயே சொன்னேனே கேட்டியா, இப்படி பண்ணிட்டியே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே இதை சமாளிக்க முடியாது இந்த ஒரு சிச்சுவேஷனை. அப்போ இவங்க வந்து இப்படி அவங்க திட்டியும் இப்போ நம்ம வந்து இது எப்படியாவது டேக்கிள் பண்ணி தானே ஆகணும். அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து இதுக்கு போயிட்டோம், உறவுக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கோம். அப்போ எனக்கு ஃபோன் வரும், யாராவது பேஷண்ட்ஸ் வேணாக்கா அர்ஜென்ட்டுன்னா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து இது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போயிடுவேன். இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு 2010 மார்ச்சில் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் பார்த்தீங்க. எப்போ நடந்தது இந்த ஹாஸ்பிட்டல் லோன் வாங்கினது? இதெல்லாம் வந்து 2005 ஆரம்பித்து இந்த லோன் வாங்கி கட்டி அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் இந்த சினிமா இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் முடிச்சு 2005 ஆரம்பிச்சு 2009 வரைக்கும் தொடர்ந்தது. ஓகே. அதுக்கப்புறம் 2010 தான் வந்து அந்த இதுவே இல்லாமல் பெருங்குடியிலேயே இல்லாமல் உறவுக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டேன். 2010 வந்து மார்ச்சில் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், என் பேர் செந்தில்மா, நீங்கள் தான் எங்கள் அம்மாவுக்கு வைத்தியெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பார்க்கணும் உங்களை, நீங்கள் எப்படியும் நீங்கள் வந்துடுங்க, இல்லை நான் வந்து உங்களை கூட்டின்னு வரேன், எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள் அப்படின்ன உடனே நான் வந்து இங்கே வந்தாக்கா அவங்கெல்லாம் பயப்படுவாங்களே, உறவுக்காரங்க பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், வேலை அம்மாவுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக உங்களை கூப்பிட்டாங்களா? அப்படி சொல்லித்தான் கூப்பிட்டாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா வந்து வேளச்சேரிக்கு போன உடனே அவர் அம்மா ட்ரீட்மெண்ட்டை விட்டாரு. இவர் பாருங்க, இவர் பேர் வந்து SV ரவிச்சந்திரன், இவர் வந்து பெருங்குடி கவுன்சிலரு, தாமோ அன்பரசு மினிஸ்டர் இருக்காருல்ல, அப்படி யாருங்க இருக்காரு அப்படின்னா அவர் தாங்க மினிஸ்டர், டிஎம்கே மினிஸ்டர். இது கூட தெரியாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி வாழறீங்கன்னு என்னை சத்தம் போட்டார். ஓஹோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம் போல் இருக்குது அப்படின்னு ரொம்ப கவலையாயிட்டது. சரிங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இவர் வந்து தாமோ அன்பரசோட தம்பி, இவர் தான் பெருங்குடியில் ராஜா, இவர் தான் மகாராஜா, இவர் வச்சது தான் சட்டம். சரிங்க, அதுக்கு என்னங்க, இப்போ இவரை கூட எனக்கு தெரியுங்க, நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு. அப்போ தெரியும் இல்லை அவரை, அப்புறம் என்ன கவலை, அவர் சொல்கிறத கேளுங்க. இப்போ அவர் வந்து உங்கள் வீட்டை வாங்க போகிறாரு. ஐயோ, என் வீட்டை நான் வாங்குறதுக்கு நான் கொடுத்தா தானே நீங்கள் வாங்க முடியும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உங்கள் வீடு தான் கடலில் மூழ்கி போச்சு, அப்புறம் நீங்கள் கொடுக்குறது என்ன கொடுக்காம இருக்கிறது என்ன, அது தான் தானே போயிட போகிறதே அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களுக்கு எப்படிங்க தெரியும், ஊருக்கே தெரியும், எங்களுக்கு தெரியுறதா பெருசு அப்படின்னாரு. இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 100 ரூபாய் கட்டு 10,000க்கு என் பேக்கில் திணிச்சிட்டாரு. யார், அந்த செந்தில். அம்மா, நான் உங்களை புள்ள மாதிரி, நான் உங்கள் புள்ளன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையினால நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு எப்படி கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு இவ்வளோ நல்லது செய்யணும்னு நினச்சா நீங்கள் அதை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 என் பையில் வச்சுட்டு
உள்ளே இருக்கிற சாவி கொத்தை எடுத்துட்டாரு. உள்ளே சாவி கொத்து எப்போதும் இருக்கும் என் பையில். ஏன்னா நம்ம பெருங்குடிக்கு போகும்போது அங்கே உள்ளே போய் பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா எடுத்துகிட்டு வர்றது கொள்வது அப்படி பண்ணிக்குவேன். அதனால சாவி கொத்தை எடுத்துட்டாரு. அவரே உங்க பேக்ல காசு வச்சுட்டு உங்க பேக்ல இருக்க சாவி கொத்து அவரே எடுத்துட்டாரு. பெர்மிஷன் இல்லாம பெர்மிஷன் இல்லாமனாக்கா விளையாட்டா எடுத்துக்கிறாரு. உரிமையா எடுத்துட்டோன்னே என்னங்க சாவி கொத்தை எடுத்துட்டீங்க, என்கிட்ட திருப்பி கொடுங்க, எனக்கு வீட்டுக்கு போய். இப்ப நீங்க அவங்க அம்மாவுக்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப இவர் கூடவும் நல்ல பழக்கம் தான் இருந்ததா? எனக்கு இவரை ஞாபகம் இல்லை. ஏன்னா இவர் ஒருவேளை சின்ன பையனா இருந்திருப்பாரோ என்னமோ, இப்ப வளர்ந்துட்டாரோ என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு பேஷண்ட் நிறைய வரும்போது கூட வரவங்கள பார்க்க மாட்டேன். அவங்க பேஷண்ட்டை பார்க்கறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க கூட வரவங்க வெளியில கூட நிற்பாங்க, இல்லை ஏதாவது பேசிட்டு போவாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இந்த இவரை ஞாபகம் இருந்தது. இந்த கவுன்சிலர்னு சொன்னார அவரை ஞாபகம், ஏன்னா அடிக்கடி அவங்க அம்மா கூட்டின்னு வந்திருக்காரு. பட் அவர் கவுன்சிலரு, இது ஒரு போஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால இவர் சொன்ன உடனே நான் வந்து இந்த எங்க சாவியை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு அவர் கொடுக்கவே இல்லை. என்கிட்டயே இருக்கட்டும், இனிமேல் எங்ககிட்ட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பணம் கொடுத்துட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னிலேருந்து நம்ம டீலிங் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேளுங்க. நீங்கள் அப்போவாவது வீட்டுக்கு கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்கள் பையன் கிட்டேயோ இதை பற்றி பேசலையே, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு திணிச்சிட்டாங்க, சாவி எடுத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் எதுவும் பேசலையா? எங்கள் வீட்டில் எல்லாரும் பயப்படுறவங்க ரொம்ப. இந்த மாதிரி எல்லாம் போய் பயந்தாலுமே ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி காலு கையே ஃப்ராக்சர் ஆயிடுது. அதனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. பையன்கிட்ட சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் என்ன சொல்றான், நீ கடன் வாங்கினதே தப்பு அப்படின்னு தான் அவன் சபிச்சுட்டு இருக்கானே. அதனால அவங்ககிட்ட சொன்னாலும் அவன் ஒன்றும் செய்ய போறது இல்லை. இப்போ இதெல்லாம் டேக்கிள் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அதனால நான் யார்ட்டையும் சொல்லலை. எது வந்தாலும் இனிமேல் நம்ம டேக்கிள் நம்ம தான் இதை சமாளிச்சாகணும் அப்படிங்கிற நிலைமை. அதனால அதாவது நம்ம ஒரு பெரிய டாக்டரு, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, நம்ம பேர்லேயே ஒரு தன்னம்பிக்கை வரும்ல சம்பாத்தியம் இருக்கும்போது. அது சம்பாதியம் இல்லாத போது அது போகலை. அதுதான் என்னோட தப்பு. அது நமக்கு எல்லாம் கை விட்டு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பார்க்கல. கை விட்டு போன அப்புறம்தான் நமக்கு தெரியுது, ஓஹோ எல்லாம் போயிடுது, இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரியுது. அப்போ இவங்க இப்படி பண்ணிட்ட உடனே அதுக்கப்புறம் கூட வந்துட்டு இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காசை திரும்பி கொடுக்க ட்ரை பண்ணீங்களா? இல்லை உங்களுக்குமே ட்ரை பண்ண ஒன்றுமே நடக்கலை. நான் அண்ணன் சொன்னது தான். அதுவும் என்ன, மந்திரிக்கிட்டேருந்து வந்த ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த செந்தில் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப அன்பை கட்டளையிடுறான். அன்பு கட்டளை அதுக்கு பேர், கமாண்டிங். அப்படி பண்ணின உடனே சரி ஏதோ நல்லது தான் செய்யறேன்னு சொல்றான், என்னதான் பண்றான், என்ன பண்றது, ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நம்பிக்கை வந்தது மட்டும் இல்லை, கட்டாயமான நம்பிக்கை அது. இப்போ நம்ம ஏதாவது செய்யறோம்னா இவன் ஏதாவது கெடுதல் வேற பண்ண கெடுதல் பண்ண மாட்டாங்கிற ஒரு பயமும் சேர்ந்து சரி பார்ப்போம் என்ன நடக்கிறதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நேராக உள்ளே போய் எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன். வீட்டில் இருந்த சாமான் எல்லாம் எடுத்துட்டானுங்க. ஒன்றுமே இது வரைக்கும் சாவி என் கையில் கொடுக்கல. அதோட 2010 நடந்தது. 2010 மே மாதம். நீங்க வீட்டுக்கு போயாவது இந்த விஷயத்த ஜஸ்ட் கன்வே பண்ணீங்களா? கன்வே பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்க? இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. இப்போ நீ என்னதான் தீர்மானம் பண்ணியிருக்க அப்படின்னா, இந்த மாதிரி பில்டிங் அவங்க எடுத்துக்க போறேன்றாங்க, எடுத்துட்டு வந்து பணம் தந்துருவாளாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே இது நம்ம யாருக்கிட்டையும் போய் முறையிடுற அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை. யாருக்கிட்டையும் சொல்ற அளவுக்கு சப்போர்ட் இல்லை. யாருக்கிட்ட சொன்னாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இந்த பேங்க்களுக்கு சொந்தக்காரவங்க உங்க கூட பிறந்தவங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லையா? அதான் என் தங்கச்சி கூட அந்த பெருங்குடியிலேயே இருக்காங்க. எப்போ லோன் என் தங்கச்சி வந்து பேங்க்ல தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, லோன்லாம் வாங்கினா பெரிய இடைஞ்சலா போயிடும் அப்படின்னு அவங்களும் பயப்படுறாங்க. அதனால லோன் வாங்க ஆரம்பிச்சேன். இந்த லோகநாதன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னான்னு அவங்க எல்லாம் திரும்ப பேசுறது. இந்த விஷயத்த லோகநாதருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் வீடையே வந்துட்டு பேங்க்ல என்னால வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாம போகுது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னேனே. அவர் என்ன சொன்னாரு? நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே தான் இருக்காரு. பதில் கிடையாது இப்ப வரைக்குமா? இல்ல அதுக்கப்புறம் நான் தான் அதாவது பாதம் மாறி போயிடுத்தேன் என்னோடது.
சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? காசு அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. 16ஆம் தேதி மே 16ஆம் தேதி அன்னைக்கு செந்தில் திருப்பி ஃபோன் பண்ணாரு. இவர் அண்ணன் வீடுன்னு ரவிச்சந்திர வீட்டில் மஞ்சள் நீராட்டு விழா, அதனால உங்களை கூட்டின்னு வர சொல்லிட்டாரு அண்ணன். அதனால நான் உங்களை கூட்டின்னு போனோம், நீங்கள் எங்கேம்மா இருக்கீங்க? அப்போ நான் சொன்னேன், ரவிச்சந்திரன்றது யாரு? அதான் கவுன்சிலர், எஸ்வி ரவிச்சந்திரன் கவுன்சிலர். இந்த மாதிரி அண்ணா வீட்டில் இது மஞ்சள் நீராட்டு நீங்கள் உடனே வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிறது 3 ப்ராப்பர்ட்டி, என்ன லேண்டு ப்ராப்பர்ட்டி 3. அந்த 3ல் வந்து ஒன்று வந்து இதில் இருக்குது, இதோ இந்த பெருங்குடி. இன்னொன்று வந்து நம்ம வீடு பில்டிங்கோட. இன்னொன்று வந்து ஏகாட்டூரில் 2 கிரவுண்டு இருக்குது. அந்த ஏகாட்டூருங்கிறது ஓஎம்ஆர்லேயே இருக்குது. இன்னும் அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதான் டாக்குமெண்ட்டை உள்ளே போய் எடுத்துட்டாங்க, சாவியை வச்சுன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே வீட்டுக்குள்ளேவா? ஆமாம், வீடு பூரா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுது. இது வரைக்கும் ஒரு கர்ச்சீஃப் கூட வீட்டிலேருந்து எடுக்கலை, எல்லாமே போயாச்சு அவங்கக்கிட்ட. எல்லாம் என்னுடைய வாழ்நாள் சேமிப்பே அங்கே அந்த வீட்டில் தான், எல்லாமே போயாச்சு. அங்கே எல்லாமே வந்து புதுசாக வாங்கி வச்சு எக்யூப்மெண்ட்ஸு அது இது சக்கலமும் போயிடுது, எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நீங்க அதுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? வீடுனா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? போலீஸ் ஸ்டேஷனில் போனால் போலீஸ்காரங்க எடுக்க மாட்டேன்றாங்க கம்ப்ளைண்ட். போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி டிஎம்கே கவுன்சிலரு இந்த மூரா செந்தில்னு சொன்னால் அங்கே இவங்க ஆள் நிற்கிறாங்க எப்போதுமே. போலீஸ் ஸ்டேஷன் அந்த துறப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் எப்போதுமே அவங்க ஆள் நிற்கிறாங்க. உடனே வந்துடுறான் அங்கேருந்து. அது வந்து என்னமோ நம்ம சொல்கிறது பெரிய தப்பு மாதிரியும், அந்த ஒருத்தருமே அதை லட்சியமே பண்ணலை. அதனால நம்ம போய் அவமானப்படுறதுக்கு என்னத்தை பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டேன், என்ன நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து 3 இது இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து மொத்தமாக 3.5 கோடி உங்களுக்கு நாங்கள் கடைசியில் தந்துடுவோம். அது வரைக்கும் நீங்கள் பேசாமல் 3.5 கோடி தானா இல்லை அதை விட அதிகமா? அவங்க சொல்கிறது தான், அவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுன்னு தான் ஆகணும். அவங்க சொல்கிறது 3.5 கோடி. ஆமாம், ஆனால் அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? 20 crores இருக்கும். 20 crores. ஆமாம். ஓகே. பெருங்குடியில் எவ்வளோ வேல்யூ தெரியுமா ஒவ்வொன்றும்? அப்படி இருக்கும்போது 20 crores மேலே தானே தவிர கம்மி கிடையாது. நீங்கள் அதை பற்றி எது பேசுனீங்களா? இதோட வேல்யூ 20 கோடி வரைக்கும் போகும், நீங்கள் வெறும் 3.5 கோடி தரேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டிங்களா? நான் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன், ஒன்றுமே நடக்கலையே. அவங்க சொல்கிறது தான், அவங்க சொல்கிறது தான். அதனால் அதுக்கு மேலே நான் தனி ஆளாக மாட்டின்னு இருக்கேன். இப்போ வந்து அவங்க ஏதாவது ஒரு ஹார்ம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம் என்னதான் செய்யறது. வேற யார்கிட்டயாவது கேட்போம் அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, அதுதான் பெரிய பிரச்சனை. உடனே இவங்க வந்து நீங்கள் இப்போ 3.5 கோடி நாங்கள் கொடுத்துறோம், கடைசியில் கொடுப்போம், அது வரைக்கும் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும், நாங்கள் சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன சொல்வீங்க? அது எங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அதனால் நீங்கள் மட்டும்தானா? இந்த ஓஎம்ஆரில் இருக்கிற முக்கால்வாசி பில்டிங்கும் அண்ணன் தான் அப்படின்றாரு செந்தில். ஓஎம்ஆரில் இருக்கிற முக்கால்வாசி பில்டிங்கும் அண்ணன்து. அதனால் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, பிஸ்னஸில் அவர் மன்னன். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்டாகணும் அப்படின்ட்டாங்க. அந்த 3.5 கோடிக்கு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அன்றைக்கி சண்டே, அதனால் எனக்கு காப்பி கொடுக்கல, அப்புறமா கொடுக்குறேன்னாரு. இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை, 3.5 கோடிக்கு காப்பி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2010 போட்ட அக்ரிமெண்ட் இப்போ வரைக்கும் கொடுக்கலையா? இப்போ வரைக்கும் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னா அது இல்லவே இல்லைன்ட்டாங்க. இப்போ அது முடிஞ்சு போச்சு. இப்போ உடனே கையெழுத்து அந்த அக்ரிமெண்ட்ல நீங்கள் சைன் பண்ணீங்களா? வேண்டாம். நீங்கள் ஒரு காப்பி கேட்டிங்களா? அதான் அன்றைக்கி சண்டே, அதனால் காப்பி இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கவே இல்லை. அதனால் இப்போ அன்றைக்கி கையெழுத்து போட்டேன், அவங்களும் எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. அவங்க கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லோரும் கையெழுத்து போட்டாங்க. அது அன்றைக்கி அந்த 3.5 கோடி அதோட நின்று போச்சு. இல்லை, எனக்கு வந்துட்டு என்ன ஒரு சின்ன டவுட்னா, ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, இப்போ ஒருவேளை இந்த படிக்காதவங்கள இருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரியான புரிதலோ இந்த மாதிரியான அறிவோ இல்லை அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்க வந்துட்டு டாக்டரா இருக்கீங்க, டாக்டரா இருக்கும்போது ஒரு 3.5 கோடிக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அவங்களே ஒன் சைடடா எல்லாம் பண்றாங்களே, அந்த செந்தில் தான் அதில் கமாண்டர் மாதிரி கமாண்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்துக்கும்.
செந்தில் வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து கட்டாயமாக கட்டளையிட்டு எல்லாத்தையும் நடத்திக்கும் போது இல்ல நான் என்ன கேக்குறேன், கட்டளையிட்டு அவங்களே தான் வந்துட்டு உங்க வீட்டை வந்துட்டு எடுத்துக்கணும்னு ஒரு நினைச்சாங்க. விஷயம் என்னன்னா அக்ரிமெண்ட் அவங்களே தான் போட்டாங்க. ஆமா, கம்மி பிரைஸ்க்கு போட்டாங்க. அது வரைக்கும் ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த அக்ரிமெண்டோட ஒரு காப்பி கூட நீங்க வந்துட்டு கேட்கலையா? அது கேட்டேனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டேனே வற்புறுத்தலையா அப்படின்னு நான் இன்னைக்கு கேக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை, அதனால நான் அப்புறமா தரேன்னு சொல்லிட்டாரு சரி, எப்ப செந்தில். தரீங்களோ அப்ப சைன் பண்ணிட்டு அப்ப 2 பேருக்குமே ஒரு ஒரு காப்பி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இப்போ இன்னைக்கு நல்ல நாள், அவங்களுக்கு நல்ல நாளா இன்னைக்கு. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு நீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழா. சரி. அதுக்கோசரம் இன்னைக்கு நாங்கள் இப்போ இது முடிச்சாகணும். ம், அவங்களுடைய கட்டாயம் அந்த மாதிரி, ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணணுமா அவங்களுக்கெல்லாம். ம், அதனால நீங்கள் இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அது கட்டாயப்படுத்தி போட்டாச்சு ம், அன்னைக்கு. போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அது எங்கள் உறவுக்காரங்க ம், வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறமா ஜூன் 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நாங்கள் சொல்கிற டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக நீங்கள் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு 3.5 கோடி வந்து சேர்ந்துடும். ம், ஜூன் 18 அன்னைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் திருப்பூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க, அந்த ஏகாட்டூர் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பவர் கொடுக்கணும் அப்படின்னா. ம், பவர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இது கிடையாது, ப்ரூஃப் எதுவுமே இல்லை, எல்லாமே வீட்டில் இருக்குது. ம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ம். இன்னொன்று, அது வந்து ஏற்கனவே இது கவர்மெண்ட் எடுத்துன லேண்டு. கவர்மெண்ட் எடுத்துன்னு எனக்கு 55 lakhs சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. கொடுத்துட்டாங்க. கொடுக்கல, சேங்ஷன் ஓ, பண்ணியிருக்காங்க. ஆ, ஆனால் அது கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் ஆகும். நம்ம அங்கே போய் செங்கல்பட்டில் போய் அதுக்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கணும். நீங்கள் அது எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது அப்படின்னு. கவர்மெண்ட்டே நாங்கள் தாங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறது தான் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணோம். அதனால் அந்த இடம் எங்களுதுங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, வாங்க நீங்கள் ஒரு பவர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக திருப்பூரூரில் போய் ஒரு இப்படியே சொன்னாங்களே, கவர்மெண்டே நாங்க தான். நாங்கள் தான், ம், அவங்க தான், நான் கவர்மெண்ட்டு, மந்திரி, கவுன்சிலரு, ம். இதுக்கு மேலே கவர்மெண்ட் யாரு அப்படின்ட்டு அதாவது மக்களுக்கு சேவை பண்றதுக்காக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஓட் போட்டு நம்ம அவங்கள செலக்ட் பண்றோம். ம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அரசாங்கமே அவங்க தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற வரைக்கும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, வேலைக்கார மாதிரி. செலக்ட் பண்ண அப்புறம் நம்ம தான் வேலைக்காரங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி தான் அவங்களோட கண்டிஷன். ம், உடனே இது பண்ணிட்ட உடனே திருப்பூரூரில் போய் பவர் கொடுத்தாச்சு. அந்த செந்திலோட தம்பியோ அண்ணனோ சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர், ம், அவருக்கு அந்த பவர் கொடுத்தாச்சு. உடனே அந்த பவர் வாங்கிட்டு அவங்க வந்து அவர் வந்து ஒரு 4-5 செக்கு கொடுத்தாரு. ம், அந்த செக்கு அவங்க சொல்கிறபடி நம்ம செய்யணுமே, ம். அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அந்த செக் எல்லாத்தையும் அவர் சொல்லும்போது பேங்க்கில் போட்டு பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துடணும். அவங்க செக்கை வந்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு செக் உங்களுக்கு கொடுக்கலையா? எனக்கு என் கையில் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அந்த உங்க மூலமா இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு ஏன்னாக்கா அவங்களுக்கு நிறைய ஐடி ப்ராப்ளம்ஸ் வந்துடுறதான். ஏன்னா மெகா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால ஐடி ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வரக்கூடாது. ஐடி ப்ராப்ளம்ஸ் வந்து அப்புறம் எனக்கு கூட பணம் கிடைக்காது, அப்படி அவங்களோட கணக்கு. ம், அதனால அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் இதுதான். நீங்கள் ஐடி ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வந்ததுன்னா பணம் எங்களுக்கு கிடைக்காது, அப்புறமா உங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கறது? ஓ, அதனால அப்படி லாக் பண்ணிட்டாங்க. அப்படி லாக் பண்ணிட்டாங்க. அதனால செக்கு 4 செக்கு கொடுத்தாரு. ம், செக்கு கொடுத்துட்டு கடைசியாக ஒரு செக்கு 6 லட்சம் ரூபாய் செக்கு, அது என்கிட்ட தான் இருக்குது. யார்? அந்த சத்தியமூர்த்தி கொடுத்தது. மீதி செக்கெல்லாம் பேங்க்கில் போட்டு அவங்க சொல்கிறபடி அவங்களுக்கு கையில் எடுத்து கொடுத்துடணும். அண்ணனுக்கு கொண்டு கொடுத்துடணும். ம். அண்ணன் எங்கே இருப்பாருன்னா தாமோ அன்பரசு வீட்டில் தான் இருப்பார், அங்கே தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க தான் போய் கொடுப்பீங்க. நான் மட்டும் இல்லை, செந்தில் தான் கூட்டின்னு போவார். எல்லாத்துக்கும் செந்தில் தான் நமக்கு ஓகே. ஆ, ஆ. கூட எல்லாமே பண்ணுறது அவர் தான். ம், அப்போ ஜூன் 18 அன்னைக்கு அந்த ஏகாட்டூர் ப்ராப்பர்ட்டி பவர் கொடுத்தாச்சு. ம், ஜூலை 7 அன்னைக்கு, ஜூலை 7 2010 ம், 2010 அன்னைக்கு என் பையனுக்கு 10 கிரவுண்டு கொடுத்தாரு, ம், இந்த லோகநாதன்றவர் வாங்கி கொடுத்தாரு. அந்த கிரவுண்டை வந்து ஒருத்தருக்கு பவர் கொடுக்க சொன்னார், அது கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இதுக்கெல்லாம் பவர் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா லோகநாதன் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் வித்து தரேன்னு சொல்லிட்டு தானே அவர் திருவள்ளூருக்கு போனாரு சொன்னீங்க. போனாரு. அவருக்கு இந்த விஷயம் எல்லாம் அவர் சொன்னீங்களா? விஷயம் சொன்னாக்க அவருங்க சொல்கிறபடி செய்யுங்கம்மா, நான் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ எப்படி லோகநாதன் அதில் இன்வால்வ் ஆகிறாருன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியும். ஓ, லோகநாதன் பிளான் பண்ணி இது சுத்தி லோகநாதன் பிளான் பண்ணி தான் இவ்வளவு செஞ்சது. இவங்கெல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க, புரியுதா?
அதனால ஃபர்ஸ்ட் வந்தது லோகநாதன். படத்துல வர ட்விஸ்ட விட பெருசா இருக்கே. சரி, ஓகே, இது சொல்லுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இது பையன் பவர் கொடுத்தாச்சா. அதுக்கப்புறம் ஜூலை 16 அன்னைக்கு, ஜூலை 15 16 என் பையன் பேரில் அவங்க வந்து இது வந்து என்னோட பில்டிங் வந்து 3000 + 3000 6000 ஸ்கொயர் ஃபீட்டு மெயின் ரோட்டில் இருக்கிற பக்கா பில்டிங்கு. இப்போ அது வாடகை வந்து மாதம் 3.5 லட்சம் ரூபாய் ரவிச்சந்திரனுக்கு வருது. அந்த அளவுக்கு நல்ல பக்கா பில்டிங் அது. இவங்க வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று இதில் சூளைமேடு அரும்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட் ஒன்று இடிஞ்சு போன கட்டடத்தில் பாழடைஞ்ச ஒரு ஃப்ளாட்டு என் பையன் பேரில் 521 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என் பையன் பேரில் ஒரு ஃப்ளாட் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு என் பையன் பேரில். அந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப நாள் கொடுக்கவே இல்லை. அப்புறம் பையன் சொன்னால் அந்த ஃப்ளாட்டுக்கு நாங்கள் போக முடியாது, நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் போவோம்னு சொல்லிட்டான். அதனால் அதுக்கு மட்டும் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ அதை ஜூலை 16 அது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணி கொடுத்துட்டு செந்தில் வந்து எங்கள் வீட்லேயே வந்து தங்கிட்டார். வீட்லேயே வந்து தங்கிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது நான் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் உங்களுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பையனையும் ஜூலை 21 22 2010 செய்யாறில் வந்து ரவிச்சந்திரனோட அண்ணனுக்கு நிறைய லேண்ட்ஸ் இருக்கான். அந்த லேண்ட்ஸை கொஞ்சம் எங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருவத்திபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, அதையும் இவங்க தான் காரில் அழிச்சின்னு போகிறது. அதுக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுக்கணும். இவங்க கொடுக்குறாங்களே செக்கு, அந்த செக்கை கேஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கெல்லாத்துக்கும் நான் தான் கொடுக்கணும். அழிச்சின்னு போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டை எங்கள் கைக்கு கொடுக்கவே இல்லை. அந்த இடமும் வந்து எப்படின்னா ஊர்கோடியில் காழியூர் கிராமம், அங்கே பஸ் வசதி ஒன்றுமே கிடையாது. அந்த டாக்குமெண்ட்ஸ் அது கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்க அதுக்கு? அதுக்கப்புறம் எங்கே கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லையா, அதை போலீஸ்க்கு போயாச்சு. அதனால அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த செய்யாரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வேறு இடத்துல டிரான்சாக்ஷனுக்கு போயிட்டாங்களாம். அண்ணன் வந்து துபாய் போயிருக்காரு, அண்ணன் தாய்லாண்டு போயிருக்காரு அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி இவர் செந்தில் எனக்கு சொல்லுவார். அதனால தாய்லாண்ட்லேருந்து வந்த உடனே தாய்லாண்டில் என்ன வேணாம், அங்கே மந்திரியை பார்க்க போயிருக்காராம் அப்படின்னு இவர் எனக்கு சொல்லுவார். சொன்னோன்னா ஓஹோ அப்படியா, சரி, அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தாக்கா அந்த டைரக்டர் 50 லட்சம் டைரக்டர் செத்து போயிட்டார் பாண்டிச்சேரியில். செத்து போனோடனே ஐயோ அந்த பணம் போயிடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டேன். 4 நாள் அங்கே போய் தங்கி என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்காக போயிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பணம் எப்படியாவது கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு. அது ஒன்றும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கேயே பெரிய கூட்டம், அது எல்லாம் பெரிய இதுவாக நடந்துட்டுருக்கு. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தாக்க இங்கே வந்து ஆளுங்களை வச்சுன்னு ஆயுதத்தெல்லாம் வச்சுன்னு எங்களை கொல்றதுக்கு வந்துட்டான் ரவிச்சந்திரன், செந்தில் எல்லாரும். அவங்க சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருந்தீங்க? ஆமா, வீட்டை பூட்டின்னு ஊருக்கு போய் வீட்டை பூட்டின்னு ஆள் எஸ்கேப் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எஸ்கேப் பண்ணா நாங்கள் விட்டுருவோமா, தீர்த்து கட்டிடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. மிரட்டி இது செப்டம்பர் 20 அன்னைக்கு கொலை பண்ணுங்கன்னு வந்துட்டாங்க எல்லாருமா. வந்த உடனே நான் சொன்னேன் 3.5 கோடி சொன்னீங்களே அது என்னாச்சு? என்னது கவுன்சிலர்கிட்ட அரசியல்வாதிகிட்ட பேச்சு பேசுகிறீங்களா? நீங்கள் பேசினா நாங்கள் விட்டுருவோமா? எங்ககிட்டலாம் பேச்செல்லாம் ஒன்றும் நடக்காது, நாங்கள் சொன்னால் செய்வோம், அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் எங்ககிட்ட கேள்வியில் அது கொடுத்தா தானே நான் இது பெருங்குடி ரெஜிஸ்டர் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னேன். பெருங்குடியும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தரீங்க மரியாதையாக, அதுக்கப்புறம் தான் பணம் கிடைச்சாதான் நான் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் இப்படியெல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே அவ்வளோதான், ஒரே சத்தம் போட்டு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு ஒரே சண்டை போட்டோன்னே போலீஸை கூப்பிட்டேன். போலீஸை கூப்பிட்டோன்னே F5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் வந்தார். வந்துட்டு அவர் வந்து என்னன்னு கேட்கறதுக்குள்ளே எல்லாம் ஓடிட்டாங்க, ஆளே கிடையாது, எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு இது செப்டம்பர் 20 நடந்தது. அந்த இவர் சொன்னார், எஸ்ஐ சொன்னார், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ராத்திரி 10 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்களும் ஒரு CSR ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இவங்களை வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. யார் மேலே? செந்தில் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்களா? இல்லை இல்லை, ஒரு கும்பலாக வந்தாங்களே, அதனால பொதுவாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி செந்திலே ரவிச்சந்திரன் மெயினாக சொன்னேன், மற்றபடி வேற ஒருத்தரையும் சொல்லலை. மற்ற ஆளெல்லாம் எனக்கு தெரியலையே. இல்லை இல்லை, அதுதான் மெயினாக யார் பேர் சொன்னீங்க? கும்பலை வந்து அடிக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே இந்த மாதிரி இருக்க இந்த வீட்டில் இருக்க முடியலையே, இவன் இப்படி அடிக்க வரானேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்கிறது பார்ப்போம்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டோம்.
ஊருக்கு போனால் ஃபோன் வந்துட்டே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லேயம்மா, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் உடனே வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் உங்களுக்கு இது என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள், நான் விசாரணை பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இவர் வந்து ஏதோ நல்லது செய்வார் போல இருக்குது போலீஸு, அன்றைக்கி வந்தார், அன்றைக்கி அவர் தான் பேசுகிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி 29ஆம் தேதி கார்த்தால போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். 8 மணிக்கெல்லாம் போயிட்டோம். ஏன்னா 12 மணிக்குள்ளே அவங்களுக்கு இந்த கேஸை முடிச்சுட்டு வேற ஒரு டெத் கேஸுக்கு போகணுன்னு ஒரே அவசரம். அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்க அங்கே போனோன்னே அவங்க வேறு செக்ஷன், இந்த எல்என்டோவில் இல்லையா, இது சிவில் செக்ஷன், இது க்ரைம் செக்ஷன் சொல்லிட்டு இங்கே வாங்கம்மா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. சரின்னு அங்கே போய் உட்காந்தாக்க என் பேர் கண்ணன், இவர் பேர் சில்வப்பன், இவர் வந்து நாங்கள் 2 பேரும் எஸ்ஐ, அவங்க 2 பேரும் மஃப்டியில் தான் இருந்தாங்க, யூனிஃபார்ம்லாம் இல்லை. உடனே நான் பார்த்துட்டு நீங்கள் போலீஸ் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் இப்போ க்ரைம் செக்ஷனில் இருக்கிறதுனால நாங்கள் மஃப்டியில் தான் இருப்போம் அப்படின்னாங்க. சரின்னு கேட்டாங்க, எல்லாத்தையும் விவரமெல்லாம் கேட்டுட்டாங்க. என்கொயரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இல்லை எழுதிட்டாங்க, டீட்டெயில்டு இது எழுதிட்டு அதுக்கப்புறமா கையை தட்டினா இந்த ரவிச்சந்திரா, செந்தில், அவங்க கூட ஒரு வக்கீல், அவங்க கூட ஒரு 20 பேர் வந்துட்டாங்க. மொத்தமாக அவங்க வந்து எதிரில் வந்து நிற்கிறாங்க. ஐயோ, அங்கே தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே கார்த்தாலேயே வந்துட்டாங்க போல இருக்கு. அங்கேயே சுற்றின்னு இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாரு அந்த எஸ்ஐ கண்ணன்றவர் கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாரு. ஏமா, உங்களுக்கு உயிர் வேணுமா பணம் வேணுமா? உங்களுக்கு உயிர் வேணும்னா நாங்கள் சொல்கிறபடி கேட்டுன்னு நாங்கள் சொல்கிறத எழுதி கொடுத்துட்டு நீங்கள் மரியாதையாக போங்க. உங்களுக்கு பணம் ஏதோ உங்களுக்கு வந்து உயிர் வாழறதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க, அதோடு நீங்கள் ஒதுங்கிருங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். நான் முடியவே முடியாது, உங்களை நாங்கள் இருட்டறையில் 20 வருஷம் போட்டுருவோம், அம்மாவையும் பையனையும், நீங்கள் வெளியிலேயே வர முடியாது, அங்கேயே உள்ளே போக வேண்டியதான். இல்லை போலீஸ் மிரட்டல் போலீஸு எஸ்ஐ கண்ணன் மிரட்டி 2 மத்தியானம் 2 மணி வரைக்கும் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இவங்க மிரட்டி மீடியாலாம் கூப்பிடுங்க, போலீஸை கூப்பிட்டு அடிக்க சொல்லுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. அவங்களும் வந்து ஏப்பா நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஏப்பா நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட அந்த இவர் ரவிச்சந்திரன் என்னமோ பேசுகிறாரு, நீதித்துறை, அவர் மட்டுக்கு அவர் கத்துறாரு. இப்படி எல்லாம் கத்தின உடனே நான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா எதையோ சாப்பாட்டை வாங்கிட்டு வாயில் திணிச்சிட்டு தண்ணியை தெளித்து என்னை எழுப்பி, இதை உங்கள் நல்லத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் மரியாதையாக இதோட முடிச்சுக்கங்க, இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட பகைச்சிருந்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே இருக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணி நான் சொல்கிறபடி எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாரு. பேப்பர் எடுத்து கொடுத்த உடனே அதில் அவர் சொல்கிறபடி, யார் போலீஸு எஸ்ஐ கண்ணன் சொல்கிறபடி அப்படியே லெட்டர் எழுதினேன். என்ன கையெழுத்து போடுங்க, அதான் அந்த லெட்டர் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிட்டேன், எல்லா நோ டியூஸ் பெண்டிங், 10,66,000 சில்லறைக்கு ஒரு செக்கு கொடுக்குறேன், அதுதான் பாக்கி நான் கொடுக்க வேண்டியது, கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது நான் வாங்கிக்க வேண்டியது வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10,66,000 செக்கு எங்கிட்டே தான் இருக்குது. இன்னும் 15 வருஷம் ஆச்சு, அது எடுக்கவே இல்லை, அது அப்படியே வச்சு. அதாவது 3.5 கோடி கொடுக்க வேண்டியதுக்கு அதுக்கு பதிலாக வெறும் இந்த 10,60,000 கிட்ட அதை மட்டும் கொடுத்து செட்டில் முடிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுடைய கணக்கு என்னன்னு கேட்டால், இதுக்கு பேங்க்குக்கு வந்து 45 லட்சம் கட்டணும். பேங்க்குக்கு அந்த இது லோன் வாங்கினது பேங்க்குக்கு 45 லட்சம். அதுக்கப்புறம் வந்து இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காங்களே, இந்த இடிஞ்சு போன கட்டடத்தில், அதுக்கு எவ்வளவோ விலை, அது எல்லா பணத்தையும் அதுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செய்யாரில் கொடுத்துருக்காங்களே, அந்த துக்குடாவா அந்த இது ஊர்கோடியில் லேண்ட், ஆமாம், புறம்போக்கு நிலம், அதுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாக போயிடுதுன்னு கணக்கு போட்டு முடிச்சுட்டாங்க. ஏமா, உங்களுக்கு செய்யாரில் பெரிய இடம் கொடுத்துருக்காரு, இதில் அரும்பாக்கத்தில் பெரிய பங்களா கொடுத்துருக்கு, பங்களா 521 ஸ்கொயர் ஃபீட்டு இடிஞ்சு போன கட்டடத்தில் அது கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பாக்கி வந்து 10,66,000 முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேராக எங்கள் 2 பேரையும் தூக்கின்னு போனாங்க. ரவிச்சந்திரன் வண்டியில் உட்கார வச்சுட்டு இதுக்கு அந்த 2 போலீஸும் அந்த வக்கீல் எல்லாருமா சேர்ந்து இங்கே F5 போலீஸ் ஸ்டேஷன் இங்கே சூளைமேட்டில் இருக்குது, இங்கே இருந்து அந்த போலீஸு அங்கே இதுக்கு வராங்க, ECR ரோட்டில் இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து இப்போ அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற வரைக்கும் இருந்துட்டு அதுக்குள்ளே என் பையனை கடத்தின்னு போயிட்டாங்க. இவங்களே தான்
கடத்தி கொண்டு போய் கூவம்பக்கத்தில் ஒரு காரில் உட்கார வச்சுருக்காங்க. அந்த இவர் சொல்கிறாரு, வக்கீல் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலைன்னா உங்கள் பையன் காரோட கூவத்துக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவங்க டைப் படிக்கிறாங்க, புதுசாக டாக்குமெண்ட் டைப் படிக்கிறாங்க. கற்பக விநாயகா டைப்பிங் சென்டரில் டைப் படிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம்? அதான் நான் இங்கே எல்லா பணமும் வாங்கிட்டேன், இவ்வளோ பணம் எழுதுனதையே டைப் பண்ணி சைன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் சைன் பண்ணி. அதுக்கும் மேலே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணாங்க, வெத்து பேப்பர்லலாம் கையெழுத்து வாங்கிட்டாரு அந்த கண்ணன். வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினாரு, வெத்து ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்குறாரு. அம்மா இங்கே கையெழுத்து போடுங்க, அங்கே கையெழுத்து போடுங்க. நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? ஆமாம், போடலனாக்கா இவங்க தான் மிரட்டுறாங்க, 20 வருஷம் இருட்டாரன்றான், நான் வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், பையனுக்கு பையன் வந்து அம்மா செத்து போயிடுவாளுன்னு அழறான். என்ன பண்ணுறது? பையனுக்கு என்ன வயசு இருந்தது அப்போவா? அதான் 15 வருஷத்துக்கு முன்னாடியே 30. பையனுக்கு என்ன வயசு? இப்போ 45 வயசு ஆச்சு. இன்னும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா இந்த வீடு வாசல் இல்லை, வேலை சரியா இல்லை, வேலையில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வக்கீலுக்கு கொடுத்தே சரியா போயிடுத்து. இந்த மாதிரி வக்கீலும் ஒன்றும் கேஸே நடத்தலை. வக்கீல என்ன போய் மிரட்டினானுங்களோ தெரியல. வக்கீல் என்கிட்ட இருந்து பணத்தை பதவியை வச்சு எல்லாத்தையும் மிரட்டி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க, அராஜகம் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அராஜகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பாதிக்கல, நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. அதை நான் வந்து கண்டுபிடிச்சி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால் அது அங்கே போய் இன்னும் 2-3 பேரோட கேஸெல்லாம் அது கூட என்கிட்ட இருக்குது, அந்த சீட்லாம் கூட இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கடைசியில் இப்படி ஆகிடுத்து. இன்னும் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் தான் இருக்கே, நடக்கவே இல்லை. 2010 இல்லை, 2010 இவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. ஒருத்தருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்க, கமிஷன் ஆஃபீஸ்லேயும் எடுக்க மாட்டேன்றாங்க, எல்லாரும் விரட்டி விடுறாங்க. ஏமா அரசியல்வாதியை பற்றி சொல்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா, இது வேறெல்லாம் பேசக்கூடாது, அவங்கெல்லாம் கௌரவமானவங்க, போங்க, இவங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியில் ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறி போகிறோன்னே என் கேஸ் தான் முதல்ல எடுத்தாங்க. எங்கள் உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அப்புறமா கோர்ட்டுக்கு போகவே இல்லை ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் 2013 தான் கோர்ட்டுக்கு போச்சு. 2013 நிற்கிறது அப்படியே. இப்போ 6 மாதமாச்சு ஆலந்தூர் கோர்ட்டில் ஜட்ஜே கிடையாது. முக்கால்வாசி நாள் ஜட்ஜே இருக்கிறது இல்லை, பிபி கிடையாது. இப்படி கோர்ட் நடந்ததுன்னா எங்கேருந்து முடியும் கேஸு? இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு முடியுமா முடியாது அதுவும் தெரியாது. அதான் அப்படியே முழிச்சுட்டு இருக்கேன். பையன் சம்பாதிக்கிறதெல்லாம் வக்கீல்களுக்காக போகிறது. அதனால் ரொம்ப அதுக்கு வீட்டுக்காரன் இறந்து போயிட்டார். என்ன வீட்டுக்காரன் இந்த மாதிரி இப்படி இதெல்லாம் இந்த அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டு அதுலேயே அவரு இறந்து போயிட்டாரு. அவர் எந்த வருஷத்துல இருந்தாரு? அவரு எந்த வருஷத்துல? 2015 இறந்துட்டார். அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போய் அவர் அழிச்சுனா அங்கேயும் இங்கேயும் அதுக்கு அலையிறதுல பையனுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் கிடச்சிது. கவர்மெண்ட் சர்வீஸில் அங்கே வந்துட்டானுங்க, அடிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. அது ஊட்டியில். ஏன் கேஸ் போட்டியா? கேஸ் போட்டதுனால அவனை போய் அங்கே சண்டை போடுறதுக்கு போயிட்டானுங்க. வெளியில் வாடா மரியாதையான சண்டை போடுறானுங்க. அதனால் ஐயோ வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ வேலையை விட்டு வந்துடுறான்னு வேலையை விட்டு அப்ஸ்காண்டட் ஃப்ரம் டியூட்டி அவன் வேலையை விட்டான். அதோட வேலைக்கே போகலை. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு. அப்பாவை கவனிச்சிக்கிறதுக்கு டைம் சரியாக போயிடுது. அதுக்கப்புறம் இப்படியே எங்கள் லோக்கலாக அதாவது என்ன சொல்கிறது, சின்ன சின்ன வேலை. அதுக்குள்ளே அவனுங்க என்ன பண்ண, இந்த வீடு அவன் தானே கொடுத்துருக்கான். இந்த வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து தூண்டி விட்டு அவங்க எங்களை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து தொல்லை அவங்களால. சரி, நீங்க இடையில சொன்னீங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் லோகநாதன். அப்போல இருந்தே லோகநாதன் இந்த பவர் வாங்கிட்டாங்களே, இந்த பவர் வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான் அவன் வந்து அதை சேல் டீட் போட்டான். எது அந்த செந்திலோட தம்பி பவர் வாங்கிட்டு அதை சேல் டீட் போட்டான். சேல் டீட் போட்டு என்ன பண்ணால் அந்த 55 லட்சம் எங்களுக்கு தான் சேரணும்னு அங்கே போய் அங்கே தாசில்தார் ஆஃபீஸில் சண்டை போடுறான். அதுக்கப்புறமா இந்த 10 கிரவுண்டு வந்து பவர் கொடுத்தானே பையன், அதை வந்து லோகநாதன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்போதான் தெரியாமலா? எனக்கு தெரியாதே. அதுக்கப்புறமா இந்த வக்கீல் சொன்னார்ல, நீங்கள் எல்லாம் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எடுத்துனாங்க அப்படின்னு சொன்ன போது தான் நான் போய் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கும்போது தான் தெரியும் அதை லோகநாதன் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் லோகநாதன் தான் ஃபஸ்ட்டு அவர் மூலமா தான் வந்துட்டு உங்க வீட்டெல்லாம் அபகரிக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ணி அவங்க அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க டீமில் ஒவ்வொருத்தராக கரெக்டாக வந்து அதை அப்ரோச் பண்ணி அவங்களுடைய வேலையை முடித்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ரெகுலர் இது ப்ரொஃபஷன்.
அதனால் நம்ம ப்ரொஃபஷன் என்ன, நம்ம படிக்கிறோம், இப்போ வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், நமக்கு இது மட்டும்தான் தெரியுது. அவங்களுக்கெல்லாம் படிப்பே தேவையில்லை. படிப்பும் இருக்கோ இல்லையோ அதை பற்றி படிப்பெல்லாம் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருப்பாங்க. அப்போ படித்து அடுத்தவங்களை அடிச்சு பொழைக்கிறதுக்கு எதுக்கு அடுத்தவங்கள தான் வெறும் கத்தி கபடம் மிரட்டல் இவ்வளவு தான். அதனால் இதெல்லாம் பண்ணி அவங்க நல்லா என்ன ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்காங்க, மல்டி ஸ்டோரி பில்டிங் என்ன, ஊரெல்லாம் இது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அப்பப்போ பிரமாதமாக இருக்காங்களே. அதனால் எல்லாம் பிரமாதமாக இருக்காங்க அவங்க எல்லாமே. அதனால் அவங்க இந்த மாதிரி இப்போ இவ்வளோ இதுவாக இருக்காங்க. அது எங்கேயும் சொல்கிறதுக்கே எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. எங்கேயாவது போய் சொன்னால் கூட அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேஸ் இப்படி நடக்காமல் இருக்கே, ஜட்ஜு லீவாக இருந்தால் கூட ஜட்ஜே இல்லை, அப்புறம் கோர்ட் எப்படி நடக்கும்? இந்த மாதிரி நடக்கிறது. இப்பவும் அதே ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, அதே ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும். திருப்பியும் அவன் வந்து இது கவுன்சிலர் ஆயிட்டாரு திருப்பி. அதுதான் சொல்ல வர. இப்பவும் அப்போ இருந்த அதே ஆட்சியாளர் அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்பீங்க, என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? அவங்க கிட்ட என்னத்தை கேட்கறது? இப்படி அநியாயம் பண்ணிட்டியேன்னு தான் சொல்ல முடியும். இப்படி லைஃபே போச்சு, பையனுக்கு என்ன கல்யாணமே ஆகலை, இதனாலேயே கல்யாணம் ஆகலை, கையில் காசு நடமாட்டமே கிடையாது, என்ன எல்லாம் வக்கீலுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. வக்கீல் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஜட்ஜுக்கு கொடுக்கணும், பிபிக்கு கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்தாதாம அவங்க கேஸ் நிலுவையில் இருக்கும், இல்லாட்டா கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடும், நீங்கள் ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதி பிடிங்கினாங்கன்னா இந்த வக்கீலுங்க இன்னும் மீதியெல்லாம் பிடிங்க போயிடும், ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதான் இப்படிதான் இதுதான். இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கியமா இப்ப தாமோ அன்பரசன் அமைச்சர் அவங்கள வச்சுதான் இத சுத்தி நடந்ததுன்னு நேர்ல பார்த்து பேசவே இல்ல, பார்க்கவே இல்ல. ஏன்னா அவர் பேரை வச்சுதானே இவ்வளவு, அவர் பேரை வச்சுதான். அவர் எப்போதும் பிஸி, பயங்கர பிஸி. அவரை போய் இப்ப உள்ள போய் பார்க்க முடியாது, வீட்டு வாசல்ல தான் நிக்கணும். அவங்க வீட்டு வாசல்ல நின்னா இவர் உள்ளே இருந்து வெளியில வருவாரு. ரவிச்சந்திரனை பாக்குறதுக்கு அங்க போய் தான் பணம் கொடுக்கணும். அதனால அங்க போகும்போது ரவிச்சந்திரன் வெளியில வருவாரு. அங்க உள்ள கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு பேசினதே கிடையாது, மந்திரி பேசினது இல்லை. அதுவும் அவங்களுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியல. அவங்க இவ்வளோ துஷ்டத்தனம் செய்வாங்கன்னு அதை பற்றி நான் கற்பனையே பண்ணலை, இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஒன்று, எல்லாரும் நான் அந்த இத்தனை கெடுதல் பண்ணினவங்க அத்தனை பேரும் பெருங்குடியை சேர்ந்தவங்க, நானும் பெருங்குடியில் இருக்கேன். அதனால் என்னை வந்து அப்ரோச் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. நேராக மெயின் ரோட்டில் இருக்க, நேராக வந்தாங்கன்னா எங்கள் வீடு. அதனால் என்கிட்டேருந்து கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சௌகரியமாக போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு எப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ வரைக்கும் அந்த கேஸ்க்கு அலைஞ்சிட்டு தான் இருக்கீங்க? அப்படியே நிற்குது. அதாவது ஜட்ஜே இல்லையே, ஜட்ஜே இல்லை, ஜட்ஜு இல்லை, பிபியும் வரமாட்டாங்க, பிபி கரெக்டாக போட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நடக்கும். ஒன்று பாதி நாள் ஹாலிடேஸ் வந்துடும், அப்புறம் பாதி நாள் ஜட்ஜு லீவில் போயிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா போஸ்ட்போன் ஆகி இப்போ இப்படியே நிற்கிறது. இதுதான் மேட்ரு. புரியுதுமா. அதுதான் பதவியும் ஆட்சியும் இருந்துட்டா யார வேணா எப்படி வேணா ஏமாத்தி அடிச்சு உயிர் பயம் காட்டி என்ன வேணா பண்ணலாம். எனக்கு 2 தடவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இவங்க தான் பண்ணாங்கன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப ஒண்ணும் இல்லை, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை தூண்டி அவங்க கொலை பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க, தண்ணியை நீட்டிடுவாங்க, அப்புறம் வந்து வீட்டு கதவெல்லாம் உடைச்சிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. இது சீலிங்கெல்லாமே உடைச்சிட்டாங்க, சீலிங்கெல்லாம் உடச்சி லாஃப்டெல்லாம் உடஞ்சி பேந்து ஃபேனெல்லாம் விழுந்து எல்லாம் பண்ணுறது. என்னங்க எப்படி பண்ணுறீங்களா? அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதனால் அவங்களெல்லாம் தூண்டி விட்டாங்க. நான் எங்கே போய் சொல்கிறது? போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னால் அன்னை வீட்டுக்காரங்கக்கிட்ட அனுசரித்து போகணும்மா, இத்தனை வயசுக்கு உங்களுக்கு இது கூட தெரியலையம்மான்னு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க. இப்போ லோகநாதன் கிட்ட எல்லாம் பேசுகிறீங்களா? இல்லையா? அவ்வளோதான். அவர் நம்பர் இருக்கா? எது? அவர் நம்பர் இருக்கா? அவர்கிட்ட பேச முடியுமா? நம்பர் இந்த ஃபோனில் இல்லைவா? நான் இப்போ பார்க்குறேன். இருக்கும் நம்பர் இருக்குது, நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களாம் ஒரே ஃபோனாக வச்சுருக்க போகிறாங்க, நிறையா ஃபோன் வச்சுருப்பாங்க. கடைசியாக அவர்கிட்ட எப்போ பேசுனீங்க? அதான் 2009 அப்போ பேசினது. ஓ, இப்போ அதே நம்பர் தான் இப்போ வச்சுருக்கீங்க, வேறு நம்பர் இல்லைல்ல? அதுக்கப்புறம் எனக்கு நம்பர் வாங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லா நம்பரும் இருக்குது என்கிட்ட, இந்த ஃபோனில் இருக்குது, வேணா பார்த்து சொல்கிறேன். ரவிச்சந்திரா நம்பர் எல்லாருமே இருக்கு.
இதுக்கு லீகலா எங்களால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ லீகலா நாங்க வந்துட்டு சப்போர்ட் பண்றோம். சரி. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு சொல்றோம், இந்த ஆட்சி எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஒரு சைடு தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, இன்னொரு சைடு இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்துட்டு நாள் கணக்கா போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. பட் கண்ணுக்கு தெரியாம பொதுமக்களாகிய இவங்களும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதை நான் மக்கள் கையிலே விடுறேன். நீங்க தான் இதுக்கு வந்துட்டு ஒரு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.